ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, பட்டி இல்லாமல் சாதாரண ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா வயசானவங்க போடுற மாதிரியான ஒரு ப்ளவுஸு. அதாவது நார்மலாக பட்டி இல்லாமல் வயசானவங்க போடுற ஒரு பாட்டி அம்மாவோட ப்ளவுஸ் தான் நம்ம இன்றைக்கி எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் 1 மீட்டரில் துணி எடுத்திருக்கேன், 1 மீட்டர் துணி. இப்போ இதை நம்ம மடிக்கிறது எப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கரைப்பகுதியை வந்து ஃபஸ்ட்டு வந்து 4ஆக மடித்து எடுத்துக்கலாம். 2 சைடு கரை பகுதியாக இருக்க பாருங்கள். இதை வந்து 4ஆக மடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஸ்லீவ் பகுதியை கட் பண்ணி தனியாக எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறமா உடம்பு பகுதியை வந்து மார்க் பண்ணி நம்ம கட் பண்ண போகிறோம். அதனால் உங்களோட துணியோட கரைப்பகுதி வந்து பாருங்கள், இப்போ கீழ்ப்பக்கமாக கரைப்பகுதி இருக்கிற மாதிரி இப்படி மடித்து எடுத்துருக்கோம். இப்போ இதில் நீங்கள் வந்து சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்கிறது தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி ஃபோல்டிங்கில் மடித்து எடுத்ததுக்கப்புறமா இந்த கரைப்பகுதியிலேருந்து நம்ம ஸ்லீவோட உயரம் எடுத்து நம்ம கட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் கரைப்பகுதி கீழே இருக்கிறதுனால 1 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கான அளவு விட்டுருக்கேன். அடுத்ததாக உங்களோட ஸ்லீவோட உயரத்தை எடுத்துடுங்க. இப்போ எனக்கு தேவை வந்து 9 இன்ச்சு உயரம், அதே மாதிரி 1/2 இன்ச்சு ஷோல்டரும் ஸ்லீவும் ஜாயின் பண்ணுறதுக்காக விட்டு இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடுங்க. உங்கள் ஸ்லீவோட மொத்த தேவையான அளவு எடுத்து நம்ம தனியாக இதை கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ இதுதான் என்னோடய ஸ்லீவ். இதை தனியாக எடுத்து வச்சிடுறேன் நான். இப்போ மீதி இருக்க துணியை வந்து நம்ம திரும்ப மாற்றி மடிக்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த கரைப்பகுதியை 4ஆக மடித்தோம். இப்போ கரைப்பகுதி வந்து சைடில் வர்ற மாதிரி துணியோட அகலத்தை வந்து சிங்கிளாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இப்போ கரைப்பகுதி சைடில் இருக்குது. அதாவது உயரத்துக்கு வர்ற மாதிரி மேலேருந்து கீழே வர மாதிரி அப்படி மடிச்சிடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா துணியோட அகலத்தை சிங்கிளாக நம்ம ஒரு ஃபோல்டு பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மாதிரி மடித்து உங்களோட உடம்பு பகுதியை வந்து இப்போ நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸோட கீழே வந்து அதாவது கீழ்ப்பக்கம் மடித்து தைக்கிறதுக்காக 2 இன்ச்சு நான் விடுறேன். இது கொஞ்சம் திக்காக மடிக்கிறதுக்காக 2 இன்ச்சு மடிப்புக்காக விட்டுக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து துணி கொடுத்து திருப்பி தைக்கணுன்னா கூட அந்த மாதிரியும் தைக்கலாம். இப்போ நம்ம 1 மீட்டருங்கிறதுனால நிறையாவே துணி இருக்குது, அதனால் மடித்து தைக்கிறதுக்காக 2 இன்ச்சு விட்டுருக்கேன். அடுத்ததாக இதிலேருந்து நம்மளோட ப்ளவுஸோட உயரம் எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம வந்து பட்டி வச்சு ப்ளவுஸ் தைக்கிறது அளவை விட இது ஒரு 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ எக்ஸ்ட்ரா அளவு கொடுத்து நீங்கள் வந்து தைங்க. அதாவது நார்மல் ப்ளவுஸ் அளவு கொடுத்து எனக்கு வந்து பட்டி இல்லாமல் ப்ளவுஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அதிலேருந்து 1 இன்ச்லேருந்து 1.5 இன்ச் வரும் ஆட் பண்ணி உயரத்தை எடுத்துடுங்க. இப்போ எனக்கு வந்து கரெக்டான உயரம் பார்த்திங்கன்னா 14.5 இன்ச்சு இந்த ப்ளவுஸ்க்கு உயரம். அந்த 14.5 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் வந்து ஷோல்டருக்காக சேர்த்துக்கிறேன். மொத்தம் 15 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது மடித்து தைக்கிறதுக்காக விட்டுருக்கோம்ல அந்த லைனில் இருந்து 15 இன்ச்சு தையலுக்கும் விட்டு நீங்கள் மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த ப்ளவுஸோட சுற்றளவு பார்த்திங்கன்னா 44 இன்ச்சில் இந்த சுற்றளவு எடுத்து தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். 44 இன்ச் சைஸ்க்கு வந்து இதே அளவு நீங்கள் கொடுத்து மார்க் பண்ணுங்கள். இப்போ உயரம் மார்க் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கழுத்தோட அகலம் மார்க் பண்ண போகிறேன் நான். கழுத்தோட அகலம் வந்து இதுக்கு வந்து அதிகமாக அளவு தேவையில்லை. இப்போ 44 இன்ச்சுனா 2.5 இன்ச்சு அகலம் கொடுக்குறீங்கன்னா நார்மல் ப்ளவுஸ்க்கு அந்த மாதிரி இல்லாமல் ஒரு 2.25 இன்ச்சு கழுத்தோட அகலம் கொடுங்க. எப்போவுமே பாட்டியம்மா ப்ளவுஸ் அப்படின்னா உங்களோட கழுத்தோட அகலம் இறக்கம் எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா இறக்கம் 4 இன்ச்சு கொடுக்குறேன். இது வந்து பின்பக்கத்துக்கு கழுத்தோட இறக்கம் 4 இன்ச்சு. அடுத்ததான் நம்ம ஷோல்டர் மார்க் பண்ண போகிறோம். ஷோல்டருக்கும் நான் வந்து இதுக்கு வந்து தையலுக்கான அளவு எதுவுமே தனியாக விடுறதில்ல. விடாமலே நம்ம வந்து கரெக்டாக இதில் கொடுக்க போகிற அளவு வந்து 5.5 இன்ச்சு தான் இதோட கரெக்டான ஷோல்டர் அளவு. இதுக்கு நான் தையலுக்கு தனியாக கொடுக்க தேவையில்லை. ஃபோல்டிங்லேருந்து 5.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக ஆம்ஹோல் இறக்கம் மார்க் பண்ணிக்கலாம். ஆம்ஹோல் இறக்கமும் ஷோல்டர்லேருந்து 5.5 இன்ச் கொடுக்குறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அளவு எல்லாமே 44 இன்ச்சு சுற்றளவு உள்ளவங்களுக்கு உள்ள அளவு. இந்த 5.5 இன்ச் வந்து கரெக்டாக இருக்கும் ஆம்ஹோல் இறக்கம். இதையும் இந்த மாதிரி மார்க் பண்ணி லைன் போட்டுடலாம்.
இப்போ அடுத்ததாக சுற்றளவு நம்ம மார்க் பண்ண போகிறோம். சுற்றளவு அப்படிங்கும்போது 44 இன்ச்சுனா நமக்கு வந்து ஒரு சைடு மட்டும் நமக்கு வந்து 11 இன்ச்சு வரும். அந்த 11 இன்ச்சை ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்கள், 11 இன்ச்சு கரெக்டான அளவு. இப்போ நம்ம ஆம்ஹோலில் மார்க் பண்ணியிருக்க மாதிரியே கீழே இடுப்பு பகுதியிலையும் அதே 11 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து என்னோட கரெக்டான அளவு. இதிலேருந்து நம்ம தையலுக்கு கொடுக்கணும். தையலுக்கு கொடுக்கும்போது எனக்கு சைடில் பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ நான் நார்மலாக நம்ம 1 இன்ச்சு தையலுக்கு அளவு விடுவோம். இந்த 1.25 இன்ச்சு இருக்கிறதுனால நான் அப்படியே 1.25 இன்ச்சையுமே தையலுக்கு விட்டுடுறேன். இப்போ நீங்கள் கரெக்டான அளவில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது ஆம் ஹோலையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஆம் ஹோலுக்கு வந்து வளைவு கொடுக்கறதுக்காக 3/4 இன்ச்சில் நம்ம கிராஸ் லைன் எடுக்கிறோம். இதுக்கு வந்து உள்பக்க வளைவு, அதாவது முன்பக்கம் வந்து வளைவு கொடுக்கறது இல்லை, எக்ஸ்ட்ரா வளைவு கொடுக்க போகிறது இல்லை ஆம் ஹோலில். அதனால் நீங்கள் 3/4 இன்ச்சு எடுத்து மார்க் பண்ணி 2 பக்கமே ஒரே ஆம் ஹோல் தான் நம்ம வந்து அந்த ஆம் ஹோல் வளைவை கொடுக்க போகிறோம். அதனால் அந்த 3/4 இன்ச்சு வந்து மார்க் பண்ணி அந்த லைனை டச் பண்ணுற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி வளைவு கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து முன்பக்கம் தனியாக பின்பக்கம் தனியாக வளைவு வந்து கொடுக்க அவசியம் இல்லை. அடுத்ததாக நெக்கு, ரவுண்ட் நெக்கு. இதுதான் நமக்கு பட்டி இல்லாமல் தைக்கிறதுக்கு ப்ளவுஸோட அளவு இவ்வளோ தான். இந்த அளவு வச்சு தான் நம்ம வந்து முன்பக்கமும் கட் பண்ணுவோம். அடுத்ததான் நம்மளோட டாட், பின்பக்க டாட்டு ஷோல்டரோட சென்டர் பகுதியில் நீங்கள் மார்க் பண்ணிவிடுங்க. பார்த்திங்கன்னா சைட்லேருந்து எத்தனை இன்ச்சு வருதுங்கிறதையும் அளந்துட்டு அதே மாதிரி இடுப்பு பக்கத்தில் அந்த டாட் பிடிக்க வேண்டிய இடத்த வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4 டாட் வரும். முன்பக்கம் 2 டாட்டு, பின்பக்கம் 2 டாட்டு. இப்போ பின்பக்கம் நீங்கள் மார்க் பண்ணிட்டாலே போதும், முன்பக்கமும் அதே அளவுக்கு பிடிச்சிக்கலாம். இப்போ டாட்டோட உயரம் 3.5 இன்ச்சு கொடுங்க. இதுதான் என்னோட பின்பக்கத்தில் பிடிக்க வேண்டிய டாட்டு. இதுக்கு 1/2 இன்ச்சு வந்து நீங்கள் அகலம் கொடுத்துக்கலாம். நிறைய அகலம் கொடுக்க தேவையில்ல, 1/2 இன்ச்சு. பாட்டிமா ப்ளவுஸ் அப்படிங்கும்போது கொஞ்சம் லூஸாக தான் போடுவாங்க, ரொம்ப ஃபிட்டிங்காக இல்லாமல் கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். அதனால் டாட் வந்து 1/2 இன்ச்சில் கொடுங்க. இதே அளவு தான் நம்ம வந்து முன்பக்கமும் டாட் பிடிக்க போகிறோம். இப்போ கரெக்டான அளவை நான் உங்களுக்கு மார்க் பண்ணிட்டேன். இதுதான் நம்ம தைக்கக்கூடிய லைனு. இதுதான் நம்மளோட பட்டியிலா ப்ளவுஸுக்கு தேவையான அளவு. இதே அளவை வச்சு தான் நம்ம வந்து முன்பக்கமும் தைக்க போகிறோம். இதுலேருந்து எந்த டிஃப்ரெண்ட்டும் கொடுக்க போகிறதில்ல. அதாவது நெக்கோட லைன் மட்டும்தான் நம்ம மாற்றி கொடுக்க போகிறோம். இப்போ ஷோல்டர் லைனை பிடிச்சி அப்படியே நீங்கள் மடித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி மடிக்கும் போது முன்பக்க உயரம் வந்து கரெக்டாக நமக்கு வரும். பார்த்திங்கன்னா தெரியும், ஷோல்டர் லைன் சென்டரில் இருக்குது. இப்போ கீழே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்க துணி, அதாவது நம்மளோட உயரத்துக்கு போக மீதி இருக்க துணி வந்து கீழே இருக்குது. இந்த மாதிரி உங்களோட எக்ஸ்ட்ரா துணி கீழே வந்துடும். உங்களுக்கு மேலே இருக்க துணி வந்து அளவு கரெக்டாக இருக்கும் நமக்கு. அதாவது உயரம் கம்மியாக இருக்குது, ஆம்ஹோல் லைன் கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி இல்லாமல் எல்லா உயரமே கரெக்டாக இருக்கும். இப்போ கீழே இருக்க எக்ஸ்ட்ரா துணியை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி முன்பக்கத்தோட கழுத்து இறக்கம் மார்க் பண்ணிக்கிறேன். 5 இன்ச்சு கழுத்து இறக்கம். இது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நான் பின்பக்கம் மார்க் பண்ண அதே இடத்துல தான் நான் மார்க் பண்ணுறேன். இது வந்து முன்பக்கம் வந்து நம்ம நெக்கு இறக்கம் அதிகமாக இருக்கிறதுனால 5 இன்ச்சு நான் கொடுத்துருக்கேன். அந்த அளவை நீங்கள் மார்க் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இதை வந்து எப்படி கட் பண்ணுறதுங்கிறது நம்ம வந்து ஈஸியாக பார்க்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக மார்க் பண்ண அவசியம் இல்லை. ஏற்கனவே நான் சொன்னேன், இது வந்து இதே அளவு தான் நம்ம வந்து முன்பக்கம் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது. இதை வச்சே வந்து முன்பக்கத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கீழே இருக்க எக்ஸ்ட்ரா துணியை நம்ம கட் பண்ணி எடுப்போம். நமக்கு உயரத்தை விட அதிகமாக இருக்க எக்ஸ்ட்ரா துணியை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ எடுத்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பின்பக்கம் மார்க் பண்ண பாருங்க, இந்த நெக்லைனை 2 துணியுமே சேர்த்து, கீழே இருக்க துணியும் சேர்த்து மேலே இருக்க துணியும் சேர்த்து 2 துணியுமே சேர்த்து வச்சு மேலே இருக்க நெக்லைனை, பின்பக்கம் மார்க் பண்ண நெக்லைனை கட் பண்ணிடலாம். கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஆம் ஹோலும் ஷோல்டரும் கட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து முன்பக்க வளைவு கொடுக்க அவசியம் இல்லை, உள்குழிவு கொடுப்ப பாருங்க 1/2 இன்ச்சு, அது கொடுக்க தேவையில்லை. இப்போ ஆம் ஹோல் ஷோல்டர் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஷோல்டரில் மடிச்சிருக்கோம்ல, அந்த லைனை கட் பண்ணி முன்பக்க துணியும் பின்பக்க துணியும் தனியாக எடுக்க போகிறோம். இப்போ இந்த கீழே இருக்க துணியும் மேலே இருக்க துணியும் நெக்கு ஒரே அளவு தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். அதனால் கீழே இருக்க துணியை வந்து பின்பக்கத்துக்காக எடுத்துருங்க. அதாவது நெக்கு மேல் பக்கம் கட் பண்ணோம்ல, அதை வந்து பின்பக்க துணிக்கு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த துணியை பின்பக்கத்தை எடுத்துடலாம். இப்போ நெக்கு வந்து இறக்கி மார்க் பண்ணியிருக்கோம்ல, இதுதான் முன்பக்கத்துக்கான நெக்கு. இதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்பவே ஈஸி. இந்த மாதிரி மடிக்கும் போது வந்து ரொம்பவே ஈஸியாக மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். தனித்தனியாக மார்க் பண்ணுறதை விட இந்த மாதிரி மார்க் பண்ணி அப்படியே ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும்.
இப்போ ப்ளவுஸோட முன்பக்கமும் பின்பக்கமும் நம்ம ஈஸியாக வந்து கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த டாட் வந்து நீங்கள் முன்பக்கமும் அதே அளவு மார்க் பண்ணி நீங்கள் வந்து அதே அளவுக்கு தான் நம்ம பிடிக்க போகிறோம். அதனால் ஈஸியாகவே வந்து இதை ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸ்லீவும் வந்து நமக்கு வந்து ரொம்பவே ஈஸி தான். நம்ம ஏற்கனவே வந்து ஸ்லீவோட உயரம் எடுத்து தான் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதாவது ஸ்லீவுக்கு தேவையான துணியை வந்து ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். இதில் வந்து எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீழே கரைப்பகுதி விட்டு இருக்கிறதுனால கீழ் மடிப்புக்காக ஸ்லீவோட கீழ் மடிப்புக்காக நான் வந்து அளவுக்கு வந்து 1 இன்ச் தான் நான் மார்க் பண்ண போகிறேன். அந்த 1 இன்ச்சை வந்து ஏற்கனவே நான் மார்க் பண்ணி காமிச்சேன். அந்த லைனை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடுங்க. இப்போ அடுத்ததாக உயரம் எடுத்து மார்க் பண்ணியிருக்கோம். இதிலேருந்து நம்மளோட உள்பக்க வளைவு எவ்வளோ தேவை அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். அதாவது கையோட கீழ்ப்பகுதியோட உயரம் அது வந்து நம்ம அந்த உயரத்துலேருந்து உள்பக்கமாக நீங்கள் 4 இன்ச் எடுத்துடுங்க. இதுதான் நம்ம ஷேப் கொடுக்க போகிற இடம். அந்த 4 இன்ச்சை உயரத்துலேருந்து உள்பக்கம் எடுத்துடுங்க. இப்போ நம்ம கீழ் கை உயரம் எடுத்தாச்சு. அடுத்ததாக கையோட சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங்லேருந்து கையோட சுற்றளவு நான் 5.25 இன்ச்சு கொடுக்குறேன். அதே மாதிரி தையலுக்காக 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கிறேன். இதுதான் நமக்கு இதில் தேவையான அளவு. இப்போ இறக்க மார்க் பண்ண இடத்தோட அந்த 1 இன்ச் மார்க் பண்ண இடத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வளைவு ஷேப் கொடுத்துடலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி முன்பக்க உள்குழிவு நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நார்மலாக ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுவோமோ, அதாவது பின்பக்கத்துக்கு எப்படி கட் பண்ணுமோ அதே மாதிரி தான் இந்த ஸ்லீவை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். ரொம்பவே ஈஸி தான் இது ஸ்லீவ் கட் பண்ணுறதும். இதே அளவு வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஈஸியாகவே வந்து ப்ளவுஸோட ஸ்லீவும் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு பாட்டியம்மாவோட ப்ளவுஸ், அதாவது பட்டி இல்லாத ப்ளவுஸ் வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தடில் எப்படி ஃபோல்டு பண்ணி அதை என்னென்ன மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணுனாலும் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் வர பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. இதே மெத்தட்லேயே வந்து நீங்கள் 44 இன்ச்சு அப்படின்னாலே இதே மெத்தடில் நீங்கள் கட் பண்ணி ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணலாம். துணி எதுவுமே வேஸ்ட் ஆகாது. அதே மாதிரி துணி அதிகம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணும்போது. இதே மாதிரியே இன்னொரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவோட நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். பாய்.